திரு ஆர்கே, இந்த யுத்தம் தர்ம யுத்தம் 2.0 அப்படிங்கிறது என்ன இலக்கு, என்ன சாதிக்கும் நினைக்கிறீங்க? தர்ம யுத்தம் 2.0 இலக்கு என்னவா இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமியினுடைய கேண்டிடேட்டுக்கு ஈரோடு ஈஸ்ட்ல அவருக்கு டெபாசிட் கிடைக்கக்கூடாது. இதுதான் இலக்கா இருக்க முடியும். என்றால் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அங்க நல்ல ஒரு லீடிங்ல வந்துட்டாருன்னா, இல்லை என்றால் ஒரு ஈவேரா 7500 ஓட்டுக்கு ஜெயிக்கிறார். கடந்த முறை பெற்ற வாக்குகளை விட கொஞ்சம் கூடுதலா ஒரு 5000 ஓட்டுக்கு ஜெயித்து விட்டால் நிச்சயமாக ஓபிஎஸ் 0. அதே ஒரு 50000 ஓட்டுக்கு இவிகே சிலங்கோவன் ஜெயித்து விட்டால் ஓபிஎஸ் ஹீரோ. இதுதான் இன்னைக்கு இருக்கின்ற சூழ்நிலையில் பாஜக என்ன செய்யறது, ஒரு காய்களை நாம் நிச்சயமாக கூட்டணி கட்சிகள் 7-8 கட்சி தலைவர்கள் எல்லாரும் சேர்ந்து அங்க இந்த இலக்கை இன்னைக்கு திரு உதயநிதி உள்ளிட்டவர் சொல்றாங்க 50000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவோன்னு. அதுக்கான வெற்றியை தூக்கி நீங்க ஓபிஎஸ்க்கு அப்படியே கொடுத்துட்டு போறீங்க. ஆமா, நிச்சயமா அப்படிதான் வரும். என்றால் ஈரோடு என்பது தங்கமணி, செங்கோட்டையன், இபிஎஸ் இவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி திமுக யாருக்குமே தெரியாது. ஈரோடெல்லாம் ரொம்ப வீக்கான ஏரியா. நான் பார்த்த போற தேர்தலில் என்ன வந்துச்சு திமுக அந்த ஏரியாவில் வெற்றி பெற்றாங்க. ஈவேரா வெற்றி பெற்றாரு. ஈரோடு எடுத்து பாருங்க, சேலத்தை எடுத்து பாருங்க, அந்த என்டையர் ரீஜன் எடுத்து பாருங்க. மேற்கு மண்டலத்துல ஏறத்தாழ வாஷ் அவுட் மாதிரி தான் கொண்டிருந்தது. அப்ப அந்த இடத்துல ஒரு ஈவேரா ஒரு 7500 3 தொகுதி வெற்றி பெற்றாங்க. அவர் மேற்கு மண்டலம் அப்படிங்கிற இடத்துல சேலத்துல தொடங்கி கோயம்புத்தூர் ஒரு சாதியை குறிப்பிட்டு நான் சொல்றேன்னு கூட வச்சுக்கலாம். அப்ப அப்படி இருக்கின்ற ஒரு இடத்துல இவங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நிச்சயமாக களம் என்பது அதிமுகவுக்கு இல்லை என்ற அதிமுக எடப்பாடியினுடைய அதிமுகவுக்கு சாதகமா இருக்குன்னு கூட நான் சொல்லுவேன். அந்த இடத்துல இன்னைக்கு அவங்களுடைய வர்க்குன்னு பாத்தீங்கன்னா, நான் போயிட்டு வந்தேன், ஈரோடு ஈஸ்ட் போயிட்டு வந்தேன். எந்த அளவுக்கு வேலை செய்கிறான்னு பாத்தீங்கன்னா, ஒரு செம்மலை கேண்டிடேட் கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார், வலம் கொண்டிருக்கிறார். 1500 பேர் பின்னால ராலியில போய் கொண்டிருக்கிறார்கள். அது எப்படி வந்ததுனால வேற விஷயம். பட் 1500 பேர் ஒரு செம்மலை ஆமா ஒரு ரேலிக்கே வர்றாங்க. அப்ப எல்லா இடத்துலயும் இந்த அளவுக்கு அதாவது எந்த அளவுக்கு திமுக காங்கிரஸ் செய்கிறதோ ஏறத்தாழ அதுக்கு நிகராக செய்து கொண்டிருக்கிறது. எதிர்கட்சி என்றது அங்க போனா கூட நமக்கு தெரியாது. அந்த அளவுக்கு ஏறத்தாழ ஆளுங்கட்சியினுடைய அதை வலிமையோட செய்து கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு பயங்கரமான ஒரு ஃபைட்டாக பார்க்க வேண்டியது, களத்தில் ஒரு பெரிய ஃபைட்டாகத்தான் பார்க்க வேண்டியது இருக்கிறது. அந்த ஃபைட்ல எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை இரட்டை இலை இல்லை என்றால் டெல்லிக்கு நல்ல ஒரு தகவல் சொல்ல வேண்டும் என்றால் ஒன்னோ ஜெயிக்க வேண்டும், இல்லை என்றால் அதுக்கு அருகில் வர வேண்டும். ஒரு 2000 ஓட்டு, 5000 ஓட்டு, 7000 ஓட்டுக்கே தோத்தால் கூட நிச்சயமாக அது எடப்பாடி பழனிசாமி தான் அதிமுகவினுடைய ஒரு முகமாக இருக்க முடியும். எடப்பாடி பழனிசாமி என்னெல்லாம் கேட்டாரோ ஏறத்தாழ ஆண்டவன் அந்த வரத்தை எல்லாம் கொடுத்து விட்டார். ஒண்ணு, ஒரு வேகன்சி அங்க வர வேண்டும், அதுவும் எனக்கு தெரிஞ்ச ஒரு இடமா இருக்க வேண்டும், அப்படி எல்லாம் வந்துருச்சு. ஆனா என்ன, அங்க அவருடைய சாதி ஒரு பெரிய மெஜாரிட்டியில் கிடையாதுன்ற ஒரே ஒரு பிரச்சனை மட்டும்தான் இருக்கிறதே தவிர பாக்கி எல்லாமே இதே ஒரு தேனியில் நடந்திருந்தா, இல்லை என்ற ஒரு கன்னியாகுமரியில் நடந்திருந்தா, இல்லை திருநெல்வேலியில் நடந்திருந்தா நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமிக்கு பிரச்சனைகள் தான் வரும். என்றால் அந்த அளவுக்கு தெரியாது. இப்போ நேரு அங்க சார்ஜா இருக்கு, ஒதுக்கி வச்சிருக்க முடியாதுங்கிறீங்க. நிச்சயமாக முடிஞ்சிருக்காது. அப்படி செய்தால் கூட நட்டம் யாருக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா நிச்சயமாக எடப்பாடி சேர்த்துதான், தனியா யாருக்குன்னு இல்ல. ஆமா, அப்ப அந்த இந்த பிரச்சனையே வந்திருக்காது. இபிஎஸ் ஓபிஎஸ் ஆகினது பிரச்சனையே வந்திருக்காது. ஆனா இங்க வந்த பிறகு ஓபிஎஸ்க்கு அந்த அளவுக்கு அங்க செல்வாக்கு இல்லை என்பது உண்மைதான். அப்படி இருந்தும் கூட அவர் இவருடைய இந்த மெஜாரிட்டியில இல்லை என்றால் அவருடைய அந்த வாக்குகள் சரிவு வந்தால் நிச்சயமாக அது ஓபிஎஸ் வெற்றியாகத்தான் இருக்கும். அது திமுக என்ன வேணாலும் கொண்டாடட்டும். திமுக 50000 ஓட்டுக்கு அதான் ஸ்டாலின் பிக்ஸ் பண்ண இலக்கு கூட 50,000 ஓட்ஸ் தான் பிக்ஸ் பண்ணியிருக்காரு. அப்படி இருந்தால் கூட அது என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அது ஆளுங்கட்சி நாம் பார்த்து கொண்டே தான் இருக்கிறோம். எல்லா தேர்தல்களையும் ஏறத்தாழ 2003 இருந்து அதுக்கு பின்னால வருகின்ற நத்தத்தினுடைய ஒரே ஒரு தேர்தலை தவிர்த்து பாக்கி எல்லா தேர்தலையும் ஆளுங்கட்சி தான் எலெக்ஷன்ஸ்ல பை போல்ஸ்ல ஆளுங்கட்சிக்கு 2006 2011 எலெக்ஷன் ஒன்லி 2016 இருந்து 21 வரை ஆன தேர்தலில் மட்டும்தான் திமுக அதிகார இடத்துல வெற்றி பெறுது. அது சர்க்கம்ஸ்டன்ஸ் அப்படி இருந்தது. ஜெயலலிதாவுடைய மறைவு எல்லாம் எடப்பாடி அவளை எஸ்டாப்ளிஷ் பண்ணவில்லை என்றால். ஆனால் எல்லா இடத்துலயுமே ஒரு கிளைம் இவர் சொல்றாரு, இது இன்னும் நிக்குதா? 2026 வரை ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிக்காலம் உள்ளது. தேர்தல் ஆணையத்திலும் இந்த ஆவணங்கள் தான் உள்ளன. எம்ஜிஆர் ஜெயலலிதா கட்டிக்காத்த அதிமுகவின் சட்ட விதிகளை காப்பாற்ற தற்போது தர்ம யுத்தம் நடக்கிறது. 2.0 பத்தி சொல்றாரு. இதுதான் இப்போ அவருக்கான நம்பிக்கையா இருக்கா? லீகல் பொசிஷன் அதுதான். அதாவது 2 பேரும் கையெழுத்து போட்டா தான் இரட்டை இலை இருக்கிறது. அதற்கான சரத்துக்கள் எல்லாம் இவங்களே தான் டிரா பண்ணாங்க. இதுதான் அவங்க இன்ட்ரீம் ஜட்ஜ்மெண்ட் அல்லது ஆர்டர்ஸ் ஒரு அட்வான்டேஜ் ஃபார் இபிஎஸ் இல்லையா? இல்ல, இப்போதைக்கு மட்டும் தான். அது என்ன, இப்போ 4 நாளைக்கு இரட்டை இலை கொடுத்து மறுபடியும் எடுத்துருவாங்க. இந்த தேர்தலுக்கு மட்டும்
மட்டும் தான். இந்த தேர்தலுக்காக இரட்டை இலை, இந்த தேர்தலுக்காக இன்டர்ம் ஜெனரல் செக்ரட்டரி. அதே நேரத்தில் என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா, தேர்தல் ஆணையத்தினுடைய ஒரு அஃபிடவிட் வந்து சுப்ரீம் கோர்ட்ல தாக்கல் ஆயிற்று. அதுல வந்து எடப்பாடி பழனிசாமி இன்டர்ம் ஜெனரல் செக்ரட்டரி இல்லை, நாங்க வந்து ஒத்துக்கொள்ள முடியாது என்ற ஒரு மனுவை வந்து அது அப்டேட் ஆகலன்றாங்க. என்னுடைய ஆவணங்கள் படி இன்னும் அவங்க வந்து ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பொறுப்புல இருக்கிறதா தேர்தல் ஆணையம் நீதிமன்றத்துல அப்படியே தான் இருக்குது. அப்ப அப்படி இருக்கின்ற ஒரு இதுல மேட்டர்ல வந்து இப்ப ஈரோடு ஈஸ்ட் தேர்தல் என்பது மிக மிக முக்கியமானது. யாருக்குன்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா எடப்பாடிக்கு தான் முக்கியமா இருக்குது. அவர் வந்து அனைவரையும் எப்படியாச்சும் அரவணைத்து, இல்லை என்றால் இந்த ஒரு தேர்தல் அப்படி இருக்கிற இடத்துல அவரு ஓகே ஓபிஎஸ் தவிர்த்து மற்ற எல்லாரையும் எல்லாரும் இப்போ அமமுக ஆனாலும் சரி, பாக்கி இருக்கின்ற இப்ப தினகரன் வந்து அங்க நின்னாருன்னா அது பெரிய ஒரு மைலேஜ் மாதிரி இருக்கும். ஒன்னும் பெருசா ஓட்டுன்னு மாறாது, பட் ஒரு மைலேஜாக இருக்கும். எனக்கு சாதகமாக நிக்கிறார்ன்றது இருக்கும். இரட்டைக்கு எதிராக நான் போட்டியிட இந்த இடத்துல ஸ்மார்ட்டா பிளே பண்ணது அப்ப எடப்பாடி பழனிசாமி. தினகரன் அவர்களும் தன்னுடைய வேட்பாளரை வாபஸ் வாங்கிட்டாரு, ஓபிஎஸ் வேட்பாளர் வாபஸ் வாங்கிட்டாரு, பிஜேபி ஆதரவு தெரிவிச்சிச்சு. அப்ப இந்த இடத்துல ஸ்மார்ட்னஸ் வந்து இபிஎஸ் தான இருக்கு அல்லது அட்வான்டேஜ் இபிஎஸ் இல்ல. இப்ப ஸ்டேக்ஸ் எவ்வளவு ஆயிருச்சு. இபிஎஸ் இந்த ஒரே ஒரு தேர்தல்ல இந்த அளவுக்கு வந்து நீங்க வந்து சூதாடி வேண்டுமான அந்த கேள்வி இருக்கு இல்லையா? அதாவது நீங்க தினகரனை வந்து வாபஸ் பண்ண வைக்கிறீங்க, ஓபிஎஸ் வந்து பிரஷர் போட்டு நீங்க வாபஸ் பண்ண வைக்கிறீங்க. இப்போ இதனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து அந்த இவருக்கு நிகராக யுவராஜுக்கு நிகராக நீங்க உங்களால வாக்கு சேகரிக்க முடியவில்லை என்றால், அதாவது பெர்சன்டேஜ் வைஸ் பாத்தீங்கன்னா முடியவில்லை என்றால் அதனுடைய நட்டம் யாருக்கு வரப்போகுது? ஓஹோ, இவரால முடியாது என்ற ஒரு ரிஃப்ளெக்ஷன் வந்து டெல்லியில வந்து நடந்துச்சுன்னா தலைமை கட்சி தலைமை எடுத்துட்டு போயிருவாரு. அப்படி கேம்பிள் பண்றவர் வந்து தலைவரே கிடையாது. நீங்க இந்த அளவுக்கு ஒரே ஒரு வியூகம் தானே சார். தேர்தல் களம் வருது, தேர்தல் களத்துல வெற்றியை பெறுவதற்கு என்ன வியூகம் வைப்பாங்க? என்ன ஸ்டேக்ஸ் பாருங்களேன். ஒன்னோ ஜீரோ இல்லைன்னா ஹீரோ, அந்த லெவல்ல இருக்கின்ற ஒரு இடத்துல வந்து நீங்க இப்படி ஒரு விளையாட்டு விளையாடணுமான்னு கேக்குறேன். நீ அடுத்ததாக நீங்க சிவசேனா ஒரு கேள்வி கேட்டீங்க. ஆனால் சிவசேனாவானாலும் சரி, சிவசேனா அந்த கேள்வியானாலும் சரி, பாக்கி இருக்கின்ற பல இந்த சிம்பிள்ஸ் இல்லை என்றால் மேகாலயாவில் நடந்த பிரச்சனைகள் அதுல எல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தெரியுதுன்னு பாத்தீங்கன்னா, தேர்தல் ஆணையமானாலும் சரி, சுப்ரீம் கோர்ட் ஆனாலும் சரி, ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு டிசிஷன் வச்சிருக்க மாதிரி தான் தெரிகிறது. சுப்ரீம் கோர்ட்ல சிவசேனாவுடைய அந்த கேஸ் இன்னும் நிலுவையில் இருக்கிறது. தேர்தல் ஆணையம் தான் இப்படி ஒரு முடிவை இங்கு கொடுத்திருக்கிறது. ஆனால் அந்த முடிவுக்கும் தமிழகத்தில் வர்ற முடிவுக்கும் நிச்சயமாக ஒரு சம்பந்தமும் இருக்காது. இது எல்லா சட்டமன்ற உறுப்பினர்கள் கணக்கெடுத்தா இவங்கள்ட்ட தான் அதிகம் இருக்குது. அவங்க அதான சொல்லியிருக்காங்க, ஷிண்டேக்கு வந்து சட்டமன்ற உறுப்பினரோட எண்ணிக்கை அதிகமா இருக்கு, அதனால கொடுக்கிறோம். ஆமா, அது என்னைக்கே கொடுத்துட்டு போயிருக்கலாமே. இது இந்த பிரச்சனைக்கே இடம் கிடையாது இல்லையா? இப்போ வந்து தேர்தல் ஆணையத்துல இப்படி ஒரு பஞ்சாயத்துக்கு இடம் கிடையாது. அதுதான் பிரச்சனையா இருக்கு.